ஏன் படிக்க வேண்டும் என்கின்ற அடிப்படை தெரிந்து கொண்டு ராமாயணம் படிக்க வேண்டும். இன்றைக்கும் பல பேர் நினைக்கிறார்கள், பல பேர் என்ன பெரியவர்கள் கூட நினைக்கிறார்கள், ராமாயணம் என்பது ஒரு கதை. எப்படிப்பட்ட கதை? பொழுதுபோக்குவதற்காக இப்போ நாங்கள் சினிமாக்கள் பார்க்கிறோம், நாடகங்கள் பார்க்கிறோம், அல்லது கதைகள் வாசிக்கிறோம். இப்படி ஏதோ கம்பன் என்ற ஒரு எழுத்தாளன் எழுதிய கதை என்கின்ற எண்ணம் தான் இன்றைக்கும் பலருடைய மனதிலே பதிந்திருக்கிறது. அது தவறு. அப்படி ஒரு வெறும் கதையாக ராமாயண கதை இருந்திருந்தால் அது ஒரு கொஞ்ச நாளிலே வாழ்ந்து அழிந்து போயிருக்கும். இவ்வளவு காலம் கடந்து கிட்டத்தட்ட வரலாற்றாசிரியருடைய அந்த ஆராய்ச்சியை அடிப்படையாக வைத்துக் கொண்டு சொல்லுகிறேன். அதில் பல கருத்துகள் இருக்கிறது என்றாலும் நான் சொல்லுகிற ஒரு உண்மை, 1000 வருஷம் ஒரு காவியம் நின்று இருக்கிறது. அது ஒன்றே போதும் அந்த காவியத்தினுடைய பெருமைக்கு சான்று. எத்தனையோ எழுத்தாளர்கள் முகங்கள் எனக்கு முன்னாலே தெரிகிறபடியால் சொல்லுகிறேன். எவ்வளவு கஷ்டப்பட்டு எழுதி நாங்கள் அதை அழகாக திட்டமிட்டு அச்சு போட்டு அதற்கு நல்ல வெளியீட்டு விழா தமிழ்ச்சங்கத்திலே வைத்து தக்கவர்களை பேச வைத்து இப்படியெல்லாம் அந்த நூல் நிற்க வேண்டும் என்று நாங்கள் தயார் பண்ணினாலும் கூட அந்த நூல் 10 ஆண்டிலே அந்த நூலை காணவில்லை. பிறகு நாங்கள் எங்கள் பிள்ளைகள் அல்லது பேர பிள்ளைகள் எங்கள் தாத்தா இப்படி ஒரு புத்தகம் எழுதினார் என்று சொன்னாலே தவிர சமுதாயத்திலே அந்த நூல் பற்றிய ஒரு அடையாளம் இல்லாமல் போய்விடுகிறது. என்ன காரணம்? ஆனால் கம்பன் செய்த காவியம் 1000 ஆண்டுகளுக்கு பிறகும் கடந்து வந்திருக்கிறது. இவ்வளவு காலத்தை கடந்து வந்திருக்கிறது. அதில் இருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்றால், இயற்கை அந்த காவியத்தை பாதுகாக்க நினைக்கிறது. இயற்கை பாதுகாக்காத ஒன்றை வேறு எந்த மனிதனாலும் பாதுகாக்க முடியாது. இயற்கை பாதுகாக்க நினைக்கிற ஒன்றை எவ்வளவு கெட்டிக்காரர்கள் சேர்ந்தாலும் அழிக்க முடியாது. அப்படியானால் கம்பகாவியத்திற்கு ஏதோ நாம் நினைக்கிறதாகிய அந்த கதை என்ற எல்லைக்கு அப்பாலே ஒரு பெருமை இருந்தாக வேண்டும். இதுதான் நான் சொல்ல நினைக்கிற முதல் விஷயம். பல பேர் நினைக்கிறார்கள், கம்பன் என்றால் ஏதோ இந்த கொஞ்சம் பேர் சேர்ந்து பட்டிமன்றம் நடத்தி வழக்காடு நடத்தி கம்பனை காப்பாற்றி கொண்டிருப்பதாக பல பேர் நினைக்கிறார்கள். அது தவறு. அப்படி செய்துகிறவர்களை கம்பன் காப்பாற்றி கொண்டிருக்கிறான். கம்பன் பெயரை சொன்னவனுடைய பெயர் நிலைக்கிறது என்றால் அது இவன் பெருமை அல்ல, கம்பன் பெருமை.